நீங்கள் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும். அதனால் இங்கே நீதிமன்றத்துக்கு வராதுங்க. நிலத்துக்கு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, வீட்டு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, பொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, இதெல்லாம் வந்தால் வேணும் இல்லை. என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜெனி. என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜெனி சனி. அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க. கோர்ட்டு பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், மத்திய அமைச்சர் வரலாம், மாநில அமைச்சர் வரலாம், தொழிலதிபர்கள் வரலாம், பெரிய பெரிய பணக்காரங்க வரலாம், வைரியாபாரி வரலாம், தங்கையாபாரி வரலாம். நீங்கள் விவசாயிகளுக்கு கோர்ட்டுக்கு வராதிங்க. அவங்கனாக்கா இங்கே நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கருங்க இருக்கிறாங்க, நீதிபதிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. அவங்க கோடிக்கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டி கொடுக்கணும், பல கோடி லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு கோவா பொண்ணு வரும், பெங்களூர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், ராஜஸ்தான் பொண்ணு வரும், இதெல்லாம் கூட்டிக்கணும். காஷ்மீர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், குஜராத் பொண்ணு வரும். விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிங்க. 16 வயசு பொண்ணு கொண்டு வாங்குவாங்க, 20 வயசு. இவங்க ஆல்பம் காட்டுவாங்க. இந்த ஆல்பத்தை பாருங்கள் லாட்ஷிப், உங்களுக்கு 16 வயசு பொண்ணு கூட இருக்குது, இப்போ தான் வயசுக்கு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டாக ரெடி பண்ணி சைன் வாங்கிடுவானுங்க, பல கோடி வாங்குவானுங்க, நீதிபதி பிரித்து கொடுத்துருவானுங்க, நட்சத்திர வாட்டில் பணம் கட்டுவானுங்க, அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிடுவாங்க, இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க. இதுதான் நீதித்துறை நடக்குது. இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோடு பேசணும். எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து நான் லஞ்சத்தை ஒழிக்க தீருவேன். ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ரிசர்வேஷன் ஹைகோர்ட்டு நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியை பார்த்து நீங்கள் இத்தனை கோடின்னு கொடுத்துக்கிட்டாங்க, அவர் பெயில் எடுத்து வந்துடுவார். அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பெண்களை கோட்டி கொடுப்பார். இப்போ அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார். அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்டில் கோவா பொண்ணு இருக்குது, பாம்பே பொண்ணு இருக்குது, கர்நாடகா பொண்ணு இருக்குது, கேரளா பொண்ணு இருக்குது, தமிழ்நாடு பொண்ணு இருக்குது, பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது, குஜராத் பொண்ணுங்க இருக்குது, காஷ்மீர் பொண்ணுங்க இருக்குது, கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது, தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது, ஆந்திரா பொண்ணுங்க, இது மாதிரி பல விதமான பொண்ணுங்கள் 16 வயசுல 25 வயசுக்குள்ள அவங்க யூனிட்டில் இருக்கிறாங்க. இவங்க இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நீதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் கூட்டி கொடுப்பார் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம், ஹைகோர்ட் நீதிபதியில் கூட்டி கொடுப்பார் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம். நீதிபதிக்கு கூட்டி கொடுத்துருவாங்கன்னா அவர் நட்சத்திர ஹோட்டலுக்கு இந்த பரவாங்க நீதிபதிகள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதினா ஹைகோர்ட் நீதிபதினா 16 வயசு பொண்ணு மேலே இந்த பரவாங்க 2 நாளைக்கு சனி ஞாயிறு. அப்படியே ஒரு ஜட்மெண்ட் ரெடி பண்ணிவிட்டு கையெழுத்து வரத்துக்கு ரெடி ஆகிடுவார். அவனுக்கு ஹோட்டல் பில்லை கட்டிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கையெழுத்து இதான் போட்டு. அதனால் நீதிமன்றத்துக்கு வராது. ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, பணத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, பொண்ணுகளை கூட்டி கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு. அதனால பொதுமக்கள் வந்து நீதித்துறைக்கு வர நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வராதுங்க. இது என்னுடைய அட்வைஸ். அதனால் நான் எந்த கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆகணும்னா 500 கோடி, ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகணும்னா 100 கோடி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஆகணும்னா 25 கோடி, சப் ஜட்ஜி ஆகணும்னா 15 கோடி.